வந்து மார்க் போட்டு வைக்கணும். பாருங்க, ப்ளஸ்ஸு ஒரு பக்கம், ப்ளஸ்ஸு இன்னொரு பக்கம் மைனஸ். சரிங்களா? இப்போ காலையில் வந்து ப்ளஸ் பக்கம் வச்சுட்டு நைட்டு வந்து மைனஸ் பக்கம் வைக்கணும். அப்போ தான் தெரியும் நம்மளுக்கு. அதனால தான் பாருங்கள். சரிங்களா? பாருங்க, இப்போல்லாம் ப்ளஸ் பக்கம் வச்சுட்டு நைட்டு வந்து மைனஸ் பக்கம் திருப்பி வைக்கணும். சரிங்களா? அதனால தான் முட்டைக்கு வந்து மார்க் போட்டு வைக்கிறது. ஒரு நாளைக்கு 2 வாட்டி திருப்பி வைக்கணும். சரிங்களா? பாருங்கள், ஒரு பக்கம் ப்ளஸ்ஸு ஒரு பக்கம் மைனஸ். இது போல் எல்லா முட்டையும் அடிக்கலாம். பாருங்கள், மொத்தம் 10 முட்டை வச்சுருக்கேன். பாருங்கள், இது போல் வச்சுட்டு இந்த சென்சார் இருக்குது இல்லையா, இந்த சென்சாரை எடுத்து இந்த சைடில் விட்டுருங்க. இந்த சைடில் வச்சுட்டிங்கன்னா பாருங்கள், இந்த மூலையில் வச்சா தான் பாருங்கள் இந்த பல்ப்லேருந்து வர சூடு வந்து எல்லா இடத்துலையும் பரவும். சரிங்களா? இப்போ பாருங்கள், அவங்க போட்டுடலாம், ஸ்விட்செல்லாம் போட்டுடலாம். பார்த்தீங்களா எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரியுதா? பாருங்கள், தெரியுதா? இந்த பக்கம் ஃபேன் ஓடுது, இந்த பக்கம் 10 எக்கு. அப்புறமேட்டுக்கு பாருங்கள், இங்கே வாட்டர் இருக்குது. இந்த வாட்டர் இருக்கிற தண்ணி வந்து டெய்லி கொஞ்சம் ஊற்றணும், அது காலி ஆகிடும். சரிங்களா? பாருங்கள், முட்டை 10 முட்டை. இப்போ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு பாருங்கள், இது போல் பாக்ஸை 4 பக்கமும் இருக்கிறத மூடிட்டு, சரிங்களா, இது போல் க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒரு தர்மாக்கோலை வச்சு இது மேலே ஏதாச்சும் ஒரு வெயிட்டான பொருள் ஒன்று வச்சுட்டா பாருங்கள், இங்கே ஏறுதா? பாருங்கள் 37.5 வந்துச்சுன்னா 37.5 வந்துச்சுன்னா பல்ப் ஆஃப் ஆகிடும் தானா. பாருங்கள், அதே 37.7 இருக்கு. பாருங்கள், 6 5 4 3 பாருங்கள் 2 வந்தால் அதுவே ஆன் ஆகிடும். திரும்ப அதே 35 இருந்துச்சுன்னா இது போல் அப்படியே வச்சுருங்க. இதான் இங்கே போய்ட்டு ஆஃப்டர் 21 டேஸ்க்கு அப்புறமேட்டுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். பாருங்கள், இன்குபேட்டரில் பாருங்கள், இந்த முட்டை பாருங்கள் வெடிச்சிட்டு பாருங்கள் இங்கே இந்த இடத்துல வெடிப்பு தெரிதான். இந்த குஞ்சு பொரிஞ்சிடும் நாளைக்கு இல்லை நாளான்னைக்கு. இது எல்லாமே மொத்தமாக இன்னும் ஒரு 2 டேஸில் பொரிஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். கைஸ் பாருங்கள், நம்ம முட்டை வச்சு 21 டேஸ் ஆயிடுச்சு. இதில் எத்தனை குஞ்சு பொரிஞ்சிருக்குன்னா பாருங்கள் கைஸ், 2 குஞ்சு பொரிஞ்சிட்டு இருக்கு. தெரியுதுங்களா? பாருங்கள், அது புரிஞ்சு வந்துருக்கு 2. இன்னொன்று பாருங்கள், இது கிராக் விட்டுருக்கு. தெரியுதுங்களா? இது கிராக்கு. இது இன்றைக்கி இல்லை நாளைக்கு, இது எல்லாம் நாளைக்கு புரிஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இதுதான் 2ஆவதாக வந்துருந்துச்சு. இதுதான் ஃபஸ்ட்டு. பாருங்கள், நாளைக்கு நிச்சயம் வீடியோ ஷூட் பண்ணுறேன் இல்லையா? பாருங்கள், பார்த்தீங்களா கோழி குஞ்சு? பாருங்கள், இந்த 1 2 3 இந்த 6 முட்டை வேஸ்ட் ஆகிடுச்சு. பாருங்கள், இங்கே 5 கோழி குஞ்சு தான் பிறந்துருக்கு. பாருங்கள், அது பிறந்தது முட்டைலாம் இருக்குது. பார்த்தீங்களா? பொண்ணும் சூப்பராக இருக்குது. பாருங்கள், 12 முட்டையில் 5 கோழி குஞ்சு பிறந்துச்சு. இன்னும் 6 கோழி குஞ்சு பிறக்கவே இல்லை. அந்த முட்டைலாம் வேஸ்ட்டாக போயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் வர பெல் பட்டனை டிங்குன்னு அமுத்தி விட்ருங்க.